இப்பவும் நான் பொறுப்பேத்துக்கலடி. உங்க அப்பா என் புருஷன் தான் இந்த குடும்ப பொறுப்பை ஏத்துக்க போறாரு. எப்படி எப்படி இந்த 15 வருஷமா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எங்களுக்கெல்லாம் துணிமணி வாங்கி கொடுத்து எங்களை பொறுப்பா பாத்துக்கிட்டாரே, அப்படியா? ஏதோ அவரோட போதாத நேரம் பெத்த புள்ளகிட்ட எல்லாம் பேச்சு கேட்க வேண்டியதா போச்சு. ஆனா இப்ப சபையில நின்னு ராதிகாவுக்கு 10 பவுன் போடுறேன்னு வந்து சொன்னாரே, அந்த மாதிரி பொறுப்பா பாத்துப்பாரு. போதுமா? அதான் 10 பவுன் தாலி செயின் தானே, முதல்ல போட்டுட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். அந்த மனுஷன் அவ்வளவு இலக்காரமா நினைச்சுக்கிட்டு இருக்கல, உன் முகத்துல கரிய பூசுற மாதிரி அவர் செயினோட வந்து நிக்கதான் போறாருடி. நாங்கெல்லாம் சந்தோஷமா அத பார்க்கதான் போறோம். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கல்ல, அதுதாம்மா எனக்கு வேணும். அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு உன் முகத்துல பார்க்கணும் தான் நானும் காத்துட்டு இருக்கேன். சரி, நீ கிளம்புமா, எனக்கு வேலை இருக்கு. உன் திமிர அடக்க தாண்டி இத்தனை வருஷம் கழிச்சு அந்த மனுஷனை கடவுள் அனுப்பி வச்சிருக்கான். என்னடி இது? எது? ஏய், நான் உன்னதான் கேக்குறேன். என்னையா? இல்லையே, நல்லா தானே இருக்கு. ஏய், ரொம்ப பண்ணாத ரஜினி. நீ சொல்றத முழுசா சொல்லு. நீ ஏதோ சொல்ல வர, நான் ஏதோ புரிஞ்சுக்கிறேன், 2 பேரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம்ல. வெளியில வரும்போது பாட்டு சத்தம் கேட்டுச்சு. அதுக்கு என்ன? நீ ரிலாக்ஸா பாட்டு கேட்டுட்டு இருக்கன்னு சந்தோஷமா உள்ள வந்தா, நீ எங்கேயோ கிளம்பிட்டு இருக்க. என்கிட்ட சொல்லாம அவுட்டிங்கா? அது சரி, ரிலாக்ஸா உட்காந்து பாட்டு கேக்குற நிலைமையிலாடி நான் இருக்கேன், இதுல அவுட்டிங் வேற. போடிங். ஹலோ, நேரத்துக்கு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி கொஞ்சம் மியூசிக் கொஞ்சம் புக்ஸ், இல்லனா அப்படியே சின்ன அவுட்டிங் போயிட்டு வரணும்ல நீ இப்ப இருக்கிற நிலைமையில. கேக்குறதுக்கெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா இப்படி ஹாயா இருந்தா வேலையை யாரு பாப்பாங்க? வேலையா? என்ன வேலை? ஏன் இந்த வீட்டுல இருக்கிறவங்க பாத்துக்க மாட்டாங்களா? அதான் பொறுப்பா பாத்துக்க உங்க அப்பா வந்திருக்காருல. வீட்டுக்கு அப்பாவா அக்கறையா பாத்துக்கிற வரைக்கும் பாத்துக்கிட்டோம், ஆனா என்னோட ஆபீஸ் வேலைய நான் தானடி பாக்கணும். என்னது, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஏன் இப்படி எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுற? ஆபீஸ்க்கு தானே போயிட்டு இருக்கேன். உன் உடம்பு கண்டிஷன் தெரியும்ல. மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க, உனக்கு ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. சொல்லுவாரு சொல்லுவாரு, அவருக்கு ஃபீஸ் கொடுக்க காசு வேணும்ல, யார் தருவாங்க? ஏற்கனவே அந்த ஜிஎம் எப்படா இவ மாட்டுவா, வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்னு கழுகு மாதிரி காத்துட்டு இருக்கான். ஏய், அவன் ஆபீஸ பாத்துக்க வந்திருக்கானா இல்ல உன்கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கானா? என்னதான் வேணுமா அவனுக்கு? யாருக்கு தெரியும்? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி வரும்போதே என் மேல இவ்ளோ கோவத்தோட வந்தான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா? எனக்கெல்லாம் ஆத்திரமா இருக்கு. நான் மட்டும் இந்த கம்பெனில இப்ப வேலை பாத்துருக்கணும். கல்யாணம் ஆகி உனக்கு குழந்தையும் பிறந்தாச்சு, இன்னும் சண்டை கோழியா தான் இருக்கியா நீ? ஏய், நான் நானா தான் இருப்பேன், நீ மட்டும் சொல்றல்ல, அப்படிதான் நானும் நானா தான் இருப்பேன். உன் அளவுக்கு என்னால எல்லாத்தையும் பொறுத்துட்டுலாம் போக முடியாது. நீ இப்ப பாட்டை நிறுத்திட்டு முதல்ல போன பண்ணி லீவ சொல்லு. அவன் முடியாதுன்னா அப்புறம் பாத்துக்கலாம். அவன் எப்படியோ லீவு தர மாட்டான். அவன் கிட்ட கேட்டு அப்செட் ஆகி ஆபீஸ் போறதுக்கு நான் ஹாப்பியா கிளம்பி போயிடுறேன், அதானே நல்லது. யார் சொல்றதையும் கேட்றாத என்ன, அதுதானே உனக்கு நல்லது.
ஆளை பாரு. ம். அங்க போய் மறுபடியும் மயக்கம் போட்டு விழு. அதுக்கப்புறம் அந்த ஜிஎம்க்கு வந்து வேப்பல் அடிக்கிறேன். ம். நீ சொல்லிட்டல எப்படி மயக்கம் போடுறேன்னு மட்டும் பாரு. சரி சரி, நீ இப்படியே முறைச்சிட்டே இருக்காதடி. இப்போதைக்கு எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் இந்த வேலை மட்டும்தான். அதை தொலைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டி. சரி, ஈவினிங் வந்துட்டு உன்கிட்ட மீதி டோஸ் வாங்கிக்கிறேன். சரியா? பாய். கடவுளே, எனக்கு என்னோட எக்ஸாம் ரிசல்ட்டு நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும். அதுக்கு நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும். கங்க்ராட்ஸ் டி. தேங்க்யூ டி. சூப்பர் திவ்யா. தேங்க்யூ. கலக்கிட்ட திவ்யா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். திவ்யா கலக்கிட்டடி. நம்ம காலேஜ் நேம கெத்தா சொல்லிக்கிற மாதிரி பண்ணிட்ட. சூப்பர் டி. தேங்க்ஸ் டி. எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்துடணும் சரியா? சரி சரி, ஓகே டி. நிச்சயமா உனக்கு ட்ரீட் கொடுத்துட்றேன். ஓகே டி. திவ்யா, உன்னை பிரின்சிபல் கூப்பிடுறாரு. இதோ வந்துடுறேண்ணா. சரிடி, நான் போய் பிரின்சிபலை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே டி. ரஜினி மேடம், ஹாய். இன்னும் 2 நாள் லீவ் எடுத்துட்டு வந்திருக்கலாமே. அதுக்குள்ளே ஏன் வந்துட்டீங்க? நான் இப்ப நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, வேலையை பாருங்க, அப்புறம் லஞ்ச்ல பேசலாம். ஜிஎம் பார்த்தா டென்ஷன் ஆயிடுவாரு. என்ன இது, மறுபடியும் என் சீட்டை வேற எங்கேயாவது மாத்திட்டானா? சொல்லுங்க மேடம். இல்ல, இது ஏன் சீட்டு. ஓ, நீங்க தான் ரஜினி மேடமா? ஆமா. என்ன புதுசா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க மேடம். நீங்க வந்ததும் ஜிஎம் வந்து உங்களை பார்க்க சொன்னாரு மேடம். எனக்கு எப்படி டார்ச்சர் கொடுக்கலாம் தான் நைட்டு முழுக்க யோசிச்சுட்டு வருவான் போல இருக்கு. ச்சீ. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹே ரஜினி, வெல்கம். என்ன இந்த பக்கம்? சார், ஆபீஸ் வந்து மயங்க விழுந்து ஹாஸ்பிடலைஸ் ஆகி ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப முடியல, நான் லீவ் கேட்டப்போ நீங்க ஒரு நாள் லீவ் கொடுத்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது சார். இப்போ எந்த பிரச்சனையும் ஆபீஸ்க்கு இல்லையே, நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டே வந்திருக்கலாமே. இல்ல சார், இப்போ நான் ஓகே தான். ஓ அப்படியா? ரொம்ப ஹாப்பி. ஓகே, என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க அத சொல்லலையே. சார், நீங்க தான் வர சொன்னீங்கன்னு அவரு என் சீட்ல உட்கார்ந்துருக்காரே அவர் சொன்னாரு. யா 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 யா. பட் ஆனா ஐ திங்க் எப்படியும் ஒரு வாரம் லீவ் எடுத்து தான் வருவீங்கன்னு நினைச்சேன். இப்படி டக்குன்னு வந்து நின்னுட்டா எப்படிங்க? சார், என் சீட்டை மறுபடியும் வேற எங்கேயாவது மாத்திட்டீங்களா? நோ நோ நோ. உங்க சீட்ல உட்காந்து ஒருத்தர் வேலை பார்க்கறாருல,
அவரே எல்லா வேலையும் பார்த்துப்பாரு. சார், ஓ, இருங்க, இப்படி ஷாக் ஆகாதீங்க. அவர் பக்கத்திலே ஒரு சீட் இருக்கும், அங்க உட்காந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம். உங்களை வேலையெல்லாம் விட்டு தூக்கல. எப்படியும் அடுத்தவங்களை வச்சு வேலை வாங்கி பேரை மட்டும் நீங்க வாங்கிட்டு போக போறீங்க. இனிமே அந்த வேலையை நீங்க டைரக்டாவே செய்யலாம். லேப்டாப்ல உட்காந்து வேலை செய்யற மாதிரி நீங்க கஷ்டம்லாம் ஒன்றும் பட தேவையில்ல. சேர்ல உட்காந்து நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஆனா சம்பளம் உங்களுக்கு முழுசா வந்துடும். உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டாம். சார், அது ரஜினி மேடம், ப்ளீஸ் கோ டு யுவர் சீட். ரொம்ப நேரம் நின்று டயர்டாகி மயக்கம் போட்டு விழுந்துடாதீங்க. ப்ளீஸ் கோ டு யுவர் சீட். ரஜினி மேடம், என்ஜாய் யுவர் டே. ஆமாமா, தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு சந்தோஷம்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகே, ஷூர். ஐ வில் கால் யூ லேட்டர். தேங்க்யூ. வாமா திவ்யா, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். நம்ம காலேஜுக்கு உன்னால பெருமைமா. கால்ஸ் மேல கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. என்ன எல்லாரும் விஷ் பண்றாங்க. அது எல்லாமே உனக்கு தான் சேரணும். சார், அப்படி எதுவும் இல்லை சார். நம்ம காலேஜ்ல அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ப்ரொஃபசர்ஸ்க்கு நான் தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் முக்கியமா உங்களுக்கு தேங்க்ஸ் சார். இல்லம்மா திவ்யா, இந்த காலேஜில் உனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாராலையும் இப்படி டாப்பரா வர முடியுதா? இதுல உன்னோட எஃபோர்ட் ரொம்ப அதிகம். ஆஸ் எ பிரின்சிபலா இதை என்னால நல்லாவே உணர முடியுது. நீ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க. அதுக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் இது. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்குமா. தேங்க்யூ சோ மச் சார். தொடர்ந்து நல்லா படிக்கணும். நீ இன்னும் நிறைய சாதனை படைக்கணும். உனக்கு அதுக்கான எல்லா திறமையும் இருக்கு. முக்கியமா உன்னோட அக்கா. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்கம்மா. அதுலயும் நீ லக்கி தான். உண்மைதான் சார். எங்க ரஜினி அக்கா மட்டும் இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு போயிருப்பேன்னு கூட எனக்கு தெரியல சார். அவங்க தான் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அத நான் அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டம்மா. ஆனா அந்த பிரச்சனையில எனக்கு வர வழி தெரியல. நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்க முடியல. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டையும் உங்க அக்காவையும் கஷ்டப்படுத்திட்டோமேன்னு இன்னும் வருத்தமா தான் இருக்கு. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல சார். நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கல சார். எங்க அக்கா சொல்லுவாங்க சார், நீ படிக்க தான் வர, எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா படி அப்படின்னு சொல்லுவாங்க சார். எஸ், அத நீ செஞ்சு காட்டிட்ட. நான் சாரி கேட்டேன்னு உங்க அக்கா கிட்ட சொல்லு. அதே மாதிரி விஷ் பண்ணேன்னு சொல்லு. நான் கண்டிப்பா சொல்றேன் சார். மேல் படிப்புக்கு உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் சொல்லுமா. நம்ம காலேஜ் உனக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். நீ இன்னும் உன் கவனத்தை படிப்புல செலுத்தி வாழ்க்கையில நல்ல இடத்துக்கு வரணும். மை பெஸ்ட் விஷஸ்மா. நிச்சயமா சார். தேங்க்யூ சோ மச் சார். ஓகேமா. ஓ, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல? ஓகே சார், வரேன். எஸ், ஆமாமா, நம்ம பொண்ணுதான். தேங்க்யூ. ஏன் இப்படி பண்றான்? சரியான கிறுக்கனை கொண்டு வந்து ஜிஎம்மா போட்டிருக்காங்க. ச்சே. ஹலோ,
நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு உங்களிடம் பேச தயாராக இருக்கிறார். என்ன பார்த்திபா, வண்டி ஓட்டிட்டு இருந்தியா? இப்ப ஓரம் கட்டியாச்சு. என் டைகருக்கு உங்களால கொஞ்சம் ரெஸ்ட். ஆனா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நீங்க பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. நான் பிஸியா இருந்தா உனக்கே ஃபோன் பண்ண போறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. ஆமா, உங்களை யார் ஆபீஸ் போ சொன்னது? யார் சொல்லணும்? நல்ல கேள்விதான். ஆனா உங்களை காணும்னு ஒருத்தன் தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி உங்க கூடவே இருந்து பாத்துக்கிட்டானே, அவன் சொல்ல உரிமை இருக்குல்ல? ஏங்க, உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல தானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு உதவி பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். இல்லனா உனக்கு உடம்பு சரியில்லாம போனா அதே மாதிரி நான் உன்னை பாத்துப்பேன். அதுக்காக ஆபீஸ் போக கூடாதுன்னு சொல்லுவியா? ஓ, அப்போ நான் மயக்கம் போட்டு விழுந்து கணக்கா கழிச்சுக்கணும், அப்படித்தானே? சச்ச, சும்மா இரு பார்த்தி. உனக்குலாம் ஒண்ணும் ஆகாது, ஆகவும் வேண்டாம். இங்க பாரு, நீ ஃபீல் பண்ற அளவுக்கு எனக்கு இங்க ஒரு வேலையும் இல்ல. சும்மாவே உட்கார்ந்திருக்கேன். அப்புறம் என்னங்க, அவனே சொல்லிட்டான். சும்மா ஜம்முன்னு உட்கார்ந்து எல்லாரையும் வேலை வாங்குங்க. சும்மா இல்ல, ஏதாவது ஒரு சூப்பு குடிச்சு உடம்ப தேத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வேலை பாருங்க. சரி, அப்போ ஒரு நல்ல சூப்பை அனுப்பிவிடு. இந்நேரம் வந்திருக்கணுமே. ஹலோ மேடம், உங்களுக்கு ஃபுட் டெலிவரி வந்திருக்கீங்க. தேங்க்ஸ். சரிம்மா. அது என்னங்க, சூப் வந்துருச்சா? அப்படியே யோசிக்காம அத வாங்கிடுங்க. வாங்கிட்டேன். அம்மா, என்னது இது? சூப்பு. நீங்க தானே கேட்டீங்க, குடிங்க. தெம்பா ரெஸ்ட் எடுங்க. நான் சூப் குடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறத மட்டும் அந்த ஜிஎம் பார்த்தா அவ்வளவுதான். பார்த்தா பார்த்துட்டு பேசாம போவான். அதுக்காக அவனுக்குலாம் நான் வாங்கி தர முடியாதுங்க. பார்த்தி, அப்படியே சிரிச்சுக்கிட்டு சூப் குடிங்க. நான் அப்புறமா பேசுறேன். பாய். என்னாச்சு இந்த ஆளுக்கு? என்ன பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம போறான். போனா போகட்டும். பார்த்திபன் கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அவன் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது. திவ்யா, அக்கா அக்கா, நீ எங்கக்கா இருக்க? நான் இப்போ உன்னை பார்க்க முடியுமா? ஏன் திவ்யா, என்னாச்சு? நான் இப்போ ஆபீஸ்ல இருக்கேனே. ஏதாவது முக்கியமான விஷயமா? அம்மா,
உன்னோட வாய்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கே. என்னக்கா நீ காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலன்ற கஷ்டத்துல மட்டும் தான் உனக்கு கால் பண்ணுவேன்னு நினைச்சியா? எக்ஸாம் ரிசல்ட் வந்தா ஹாப்பியா உனக்கு கால் பண்ண கூடாதா? ஹேய், ஆமால, இன்னைக்கு உனக்கு ரிசல்ட்டா? மறந்தே போயிட்டேன் பாரு. சாரிடா. பரவாயில்லக்கா, சாரிலாம் எதுக்கு அக்கா. நானு சொல்லாத சொல்லாத, நானே சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்ட, அதானே? அதெல்லாம் தெரிஞ்சது தானே? கொஞ்சம் ஒரு கால்வாசி கரெக்ட். கால்வாசியா? என்ன சொல்ற குட்டிமா? அக்கா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி பாஸ் ஆயிருக்கேன். ஹே வாவ் திவ்யா. ஆமாக்கா. சூப்பர் டி. காலேஜ்லயே ஃபர்ஸ்டா? அசத்திட்ட போ. அக்கா, நீ இன்னும் தப்பாதான்க்கா சொல்ற. தப்பா சொல்றேனா? ஐயோ திவ்யா, எனக்கு ஒண்ணுமே புரியல. சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லு. அக்கா, நான் ஃபர்ஸ்ட் மார்க் காலேஜ்ல இல்ல, யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட்க்கா.